இந்த ஹாலோவின் நைட்டில் ரொம்பவே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஹவுசஸ்க்கு நடுவில் ரொம்ப ஸ்கேரியாக காஸ்டியூம் பண்ணிட்டு சுற்றுற மக்களோட சேர்ந்து இந்த ஹாலோவின் நைட் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே ட்ரீட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் நிறையவே ஃபன் கேம்ஸ் எல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு 2023 ஹாலோவின் ஈவெண்ட் எப்படியெல்லாம் போச்சு, மார்னிங் ஈவெண்ட், நைட் நடந்த ஈவெண்ட், இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஃபன் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். ஸோ ஜாயின் us on a haunted adventure through creepy mazes, scary costumes and full of fun. Let's explore the darkness together. Hi, this is Ashwin Alapan. Welcome to our channel Dartales. Hey, இந்த இயர் ஹாலோவின்க்கு வியானோட காஸ்டியூம் வந்து ஸ்வாட் போலீஸ். ஸோ இந்த இயர் அவனுக்கு வந்து ஒரு ரியல் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் இந்த காஸ்டியூம் வந்து செலக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து மவுண்டைன் வியூவில் நடக்கிற மான்ஸ்டர் பேஷ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ ஈவெண்ட்ஸ். முக்கியமாக குழந்தைங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்திருக்கும். நிறைய கேம்ஸ், நிறைய வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் இருக்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம இந்த ஈவெண்ட் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்சைட் வந்து இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு மெக்சிகன் ஸ்டைல் ஆஃப் ஹாலோவின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி சாங்ஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் ஈவெண்ட் வந்து இன்டோர் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே அவுட்டோர்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வியான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். யூஸ்வலாக இந்த மாதிரி எந்த ஈவெண்ட் இங்கே நடந்தாலும் ஒரு ஃபயர் ட்ராக், போலீஸ் வேன் இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி ஃபயர் ட்ராக் வந்து போய் விசிட் பண்ணிவிட்டு தென் வந்து அவனோட ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் நிறையவே ஸ்டால்ஸ் இருந்தது. நிறைய பேர் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் இருந்தாலும் நிறைய வந்து சிட்டியோட டெவலப்மெண்ட்காக சர்வேஸ் இது மாதிரியெல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சிட்டியில் எந்த பிளேஸ் பிடிக்கும் இது மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்பவே புதுசாக இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் பண்ணுறதுக்காக ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வரலனா கூட பரவாயில்ல, அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட கிட்க்கு வந்து நம்ம சைன் பண்ணி கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். வியான் எடுத்துகிட்டு வராதனால இங்கே வந்து எடுத்தோம். இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரோடோட ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும். ட்ராக் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எப்படி கிராஸ் பண்ணுவீங்க, தென் நம்ம வந்து இப்போ ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எல்லா சைடும் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நின்று கிராஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ ரோடை நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு போகணும் அது மாதிரி. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா போச்சு. வியானுக்கு அங்கே அவன் சைஸ்க்கு ஒரு சைக்கிள் கிடச்சிது, பேலன்ஸ் பைக். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஜோன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து வைல்ட் லைஃப் சென்டர்லேருந்து பேர்ட்ஸ் ரொம்ப ஜூவில் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சில வைல்ட் லைஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அவுல், அதுக்கப்புறம் வல்ச்சர், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எது இருக்கும், அதோட நேம்ஸ் எந்த ரீஜனில் இருக்கும், தென் நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து இது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபன்னாக இருந்தது. அண்ட் அதோட ஃபெதர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாடலுக்கு அதுவும் வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்சோ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி. அண்ட் இந்த இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகிறோம். அங்கங்கே சின்ன சின்ன கேம்ஸ் ஆல்சோ வந்து பார்க்க போகிறோம்.
ஆர் ட்ரீட்டிங்காக அதே லொக்கேஷனில் இருக்கிற டவுன் டவுன் வந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்க்கில் நடந்த ஈவெண்ட். இது வந்து டவுன் டவுன் யூஸ்வலாக எல்லா ஹாலோவின்க்கும் டவுன் டவுனில் வந்து நடத்துவாங்க. இதுக்கு வந்து இங்கே இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ் எல்லாரும் வந்து வெளியே குழந்தைங்களுக்காக வந்து சாக்லேட்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க போய் ஒவ்வொரு கடையிலையும் ட்ரிக் ஆர் ட்ரீட் சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து எல்லா கடையிலையும் போய் கலெக்ட் பண்ணுறது, தென் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு வருவாங்க, எல்லாரையும் பார்க்குறது, தென் நிறைய பேர் அவங்க பெட்ஸுக்கு கூட காஸ்டியூம் ஏதாவது போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். தென் நமக்கு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கனால எல்லாமே சாப்பிடவும் நம்ம செய்யலாம். ட்ரிப்பில் இந்த மாதிரி போவோமே அது மாதிரி இருக்குதா? வியான் எப்போவுமே இந்த மாதிரி டவுன் டவுனில் நடக்கிற ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுமா, எல்லா ஷாப்ஸ்லையும் போய் கலெக்ட் பண்ணுறதுன்னு. அண்ட் இந்த இயர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ஜாயின் பண்ணனால இன்னுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் மற்ற குழந்தைங்க பண்ணிட்டு வர காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நெக்ஸ்ட் இயர் இது மாதிரி ட்ரை பண்ணணும், அது மாதிரி ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓடி ஓடி போய் ஒவ்வொரு கடையிலையாக வந்து சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஹாலோவின் October 31st, பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாட்டர்டே சண்டே இது மாதிரி வீக்கெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல ஈவெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 days முன்னாடி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறையவே ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் இருக்கும். பெரியவங்க வந்து பே பண்ணி போகிற மாதிரி நிறைய பப்ஸ் இங்கெல்லாம் கூட வந்து ஹாலோவின்காக பார்ட்டி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற மவுண்டைன் வியூ டவுன் டவுனில் இருக்கிற ஒரு பப்பில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக எல்லாரும் உள்ளே வரலாம். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே ஹாலோவின் செட்டில் வந்து ஒரு ஹாலோவின்காக ரொம்ப க்ரீப்பியாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா மெயினாக உள்ள ஃபுல்லாக சாக்லேட்ஸ் யாருனாலும் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வர எல்லாரும் வந்துட்டு அவங்க பேக் பத்தாத அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி. அண்ட் இங்கே ஒரு டான்ஸ் ஃப்ளோர் ஆல்சோ வச்சுருந்தாங்க. அங்கே மியூசிக் போயிட்டே இருக்கும். ஸோ யாருனாலும் வந்து டான்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கூட செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹாலோவினில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் இது. இங்கே சர்வ் பண்ணுறவங்க வந்து 2017 வந்து ஐடி மூவியில் இருந்த அந்த கேரக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வில்லன் கேரக்டர் பார்க்கும்போதே ஒரு பயம் வரும். ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி இருந்தாங்க. பட் வந்து அவங்கள பார்க்கும்போதே அவங்கக்கிட்ட அதை பேசுகிறது கூட ஒரு பயம் இருந்தது அந்த கேரக்டர்னால. தென் வியான் வந்து அவனோட போலீஸ் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் வெளியவே அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போலீஸ் கார் ஆல்சோ நிப்பாட்டி போலீஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் உள்ளே உட்கார வைக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, எப்படி ட்ரைவ் பண்ணணும், உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. நிறைய ஷாப்ஸ் இந்த மவுண்டைன் வியூ டவுன் டவுனில். ஸோ ஒவ்வொரு ஷாப்பாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ட்ரிக் ஆர் ட்ரீட் சொல்லி சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வியான் வந்து அவன் பேக்கை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தான். வந்து 2 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணி வியா நல்லாவே டயர்ட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்லாம் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும், முக்கியமாக October 31st நடக்கிற ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க ஒரு ஈவெண்ட் வந்து இது நம்ம ஒரு பே பண்ணி போகிறதோ பே பண்ணுறதுனா இது வந்து முக்கியமாக சேரிட்டிக்கு வந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, நம்ம உள்ளே எல்லாமே ஃப்ரீயாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு $5 பே பண்ணி ஒரு கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம வாங்குகிற ஃபுட் இல்லை நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் எல்லாத்துக்குமே வந்து அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி
மாதிரி எடுத்துப்பாங்க. அந்த கார்டில் வந்து கட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ நம்ம வேறு எக்ஸ்ட்ராவாக வேணும், இன்னும் கொஞ்சம் விளையாடணும், இல்லை வாங்கணும், சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இன்னொரு $5 கொடுத்து இன்னொரு கார்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்க்கெல்லாம் வந்து 2 பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேம் முடிச்சதும் வந்து சாக்லேட்ஸ் கொடுக்குறது. தென் இங்கே நம்ம ஃப்ரீயாக பிட்ஸா, நிறைய சிப்ஸ், கேக் இது மாதிரி நிறைய இருக்கும். எதுனாலும் நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுலேருந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு டைம் போகிறதுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் முடிச்சாச்சு. அண்ட் வெளியவே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது வந்து October 31 மெயினாக ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, அதாவது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரோட வீடும் வந்து ஒன்று போல் டெக்கரேட் பண்ணி எல்லார் வீட்லேயுமே ட்ரிக் ஆர் ட்ரீட் வந்து நடத்துவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வருஷமாகவே இது நடக்குது போல். இந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் இப்போ தான் மூவ் பண்ணியிருக்கனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாரோட வீட்டில் போய் ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்டு வாங்க போகிறோம். இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து இங்கே இருக்கிற டெக்கரேஷன் எப்படி இருக்குது இதெல்லாமே பார்க்கலாம். சனிவெல்ல இருக்கிற வாயின் அவென்யூவில் வந்து இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் நடக்குது. இந்த ஹவுஸில் முக்கியமாக அவங்க வீட்டிலே வந்து காட்டன் கேண்டி வந்து பண்ணி தராங்க. அந்த பஞ்சு மிட்டாய் இது வாங்குறதுக்கே ஒரு பெரிய க்யூ நின்னுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு காட்டன் கேண்டிலாம் வீட்டிலே வந்து வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிறைய ஹவுசஸ் நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ட் அங்கங்கே ஸ்பாட்ஸ் ஆல்சோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளேசஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம ஊர்லலாம் திருவிழாக்கு வந்து எப்படி நிறைய பேர் அப்படியே நைட்டெல்லாம் நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இங்கே வந்து நைட் ஃபுல்லாகவே அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லோரும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாக் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. கார்ஸ் எல்லாம் கூட உள்ளே வராத மாதிரி நிறைய இடத்துல வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே, கார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி எல்லா ஹவுசஸுமே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெக்கரேட் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையும் நம்ம போய் இந்த மாதிரி ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்டுட்டு போய் சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். சில பேர் அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டன் கேண்டி மாதிரி சுரோஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஃபன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி வந்து அவங்க அந்த தீமில் வந்து பண்ணி உட்காந்துருந்தாங்க, குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு. ஸோ ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே பிக் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ் இதெல்லாம் கூட வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. ஹவுஸில் வந்து பார்க்க ஒரு ஒயிட் கிளாத் போட்ட ஒரு கோஸ்ட் மாதிரி இருந்தது. பட் அதை நல்லா பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்குள்ளே இருந்து ஒரு ஃபேஸ், ஒரு வாய்ஸ் மாதிரி வந்து சாங் பாடுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து இந்த நம்ம ராட்சசன் படத்துலலாம் பார்த்த மாதிரி நிறைய பாடிஸ்லாம் வந்து தலைக்கீழே தொங்க விட்ட மாதிரி அது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. தென் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கெல்டன்ஸ் இது மாதிரியெல்லாம் நிறைய வச்சு கோஸ்ட் மாதிரி பெரிய ரொம்ப டாலாக செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்கெலிட்டனை வந்து ஒரு ஸ்விங்கில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறையவே ஃபன்னாக வந்து நிறைய வீட்டில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. தென் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ரொம்ப டெரராக இருக்குன்னா இவங்க வந்து ரொம்பவே ஜாலியாக குழந்தைங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கேம்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து நின்னதுக்கப்புறம் அந்த பைப்பில் இருந்து வாட்டர் வரும். ஸோ ஒரு சின்ன ஒரு லிசார்ட் மாதிரி ஒரு டாய் வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த லிசார்டை வந்து பின்னாடி தள்ளுறாங்க, அவங்க தான் வின்னர், அது மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. தென் எல்லாருக்கும் வந்து சாக்லேட்ஸ் கொடுக்குறது இது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறையவே டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஹவுஸ் முன்னாடி நிறையவே க்ரௌட் இருந்தது. அந்த அங்கே ஒரு ஹாலோவின் பார்ட்டி வைப் இருந்தது. என்னென்னு பார்த்தா அங்கே இருந்தவங்க நல்லா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்க உட்காந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு ஆல்சோ நல்லா பயங்கரமாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக் நல்லா குழந்தைங்களாம் டான்ஸ் பண்ணிட்டு ஒரு வைப் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு சில ஹவுசஸில் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக பயப்படுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் ஒரு மேஸ் மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த மேஸ்லாம் போவோம்ல அது மாதிரி வெளியே வர வரைக்கும் நிறைய
எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி எப்படி நம்ம போய் சாக்லேட் வாங்கிட்டு வெளியே வரோம் அந்த மாதிரி. அண்ட் ரொம்ப குட்டி குழந்தைங்கலாம் இது வந்து ரியல் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயப்படுற மாதிரி வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஐயோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த வீடியோ எஸ்பெஷலி ரொம்பவே அதான் பயமாக இருந்தது. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இதை க்ராஸ் பண்ணி போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக 2023 ஹாலோவின் ஈவெண்ட்டோட எண்ட்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து சுரோஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் வியான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணான். மார்னிங் நிறைய ஈவெண்ட்ஸ் ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் கிட்ட போனோம். ஸோ எல்லாமே ஜாலியாக இருந்தது. அண்ட் அவன் இந்த இயர் ஃபுல்லாகவே ஹாலோவின் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.